வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலில் பேய் படம். அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தை வளர்ந்து அவங்க அம்மா அப்பாவை தேடி போகுது. ஸோ ஏன் விட்டுட்டு போனாங்க, எதுக்கு விட்டுட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்க போகுது. அப்படி போன இடத்துல அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு, அதுலேருந்து இவங்க தப்பிச்சாங்களான்னு சொல்கிற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லீவ். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் இந்த மாதிரி படம் எப்படி இருக்குன்றது மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி சுடுகாட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே அது கட் பண்ணிடுறாங்க. சரின்னு ஒரு போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு வராரு. வந்துட்டு எங்கே இருக்குது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி தேடலான்னு தேடிட்டு இருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்யுது. அப்படி பெய்கிறப்போ லைட் அடிச்சுட்டு இவர் தேடிட்டே இருக்கிறாரு. அப்படி தேடிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. எங்கடா அழுகு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் லைட் அடிச்சுட்டே போய் அப்படியே குழந்தைய தேடிட்டு இருக்கிறப்ப கடைசியில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த குழந்தை அழுதுட்டுருக்குது. குழந்தை அழுதுட்டுருக்கிறப்ப என்னடா அழுதுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குழந்தைய வந்து ஒரு கருப்பு துணியில் பொத்திருக்காங்க. அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக மந்திர வார்த்தைகளே எழுதி இருக்குது, தீய சக்திக்கு இது பண்ணுற மாதிரி. குழந்தையோட கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து தலையீழாக மாட்டியிருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா போலீஸ்காரர் சாக்காகிறார், என்னடா இந்த குழந்தை எப்படி விட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவர் மனசு கேட்காம அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வளர்க்கலான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே பார்த்திங்கன்னா படத்தோட பேர் போட்டுட்டு அப்படியே படத்தோட பேரெல்லாம் வரிசையாக போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படியே பேர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமில் நின்றுட்டு எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டை ஃபஸ்ட்டு சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இதுதான் நம்ம ஹீரோயின். இந்த சின்ன குழந்தையா இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த ஹீரோயின் தான் இந்த ஹீரோயின். ஸோ அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசில் இந்த துணியை எடுத்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே அந்த டாலரையும் எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. இப்படி பார்த்துட்ருக்கிறப்போ அவங்க அப்பா வந்துட்டு பாப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே எங்கே வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டக்குன்னு துணியை வச்சுட்டு அந்த டாலரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எல்லாமே ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எங்கள் அப்பா யாருன்னு பார்த்தா அந்த சின்ன குழந்தைய தூக்குனார் பார்த்தீங்களா போலீஸ்காரரு, ஸோ அவர் தான் எங்கள் அப்பா. அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே ரெடி பண்ணிட்டியாமா அப்படின்னு. பண்ணிட்டப்பா அப்படின்னு போய் நல்லா படிக்கின்றாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காக வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். நானும் தாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு விடுமா, ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் சொல்லுவேன். சரிப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணும் கிளம்புது. இவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிவிட்டு டாட்டா சொல்லிவிட்டு அனுப்புகிறாரு. இதனடா இது நார்மல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு போகல, அங்கே தான் ஒரு பிளான் போடுது. என்ன பிளான் போடுதுன்னு பார்த்தா, அவங்க இந்த பொண்ணை வந்து சுடுகாட்டில் விட்டுட்டு போனாங்கல்ல, ஏன் விட்டுட்டு போனாங்க, எதுக்கு விட்டுட்டு போனாங்க, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அந்த நாட்டுக்கு போகாமல், ஸோ இவங்க சுடுகாட்டில் இருந்தாங்க பார்த்திங்களா, அந்த ஊருக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. கூடவே அந்த டாலரையும் எடுத்து வச்சுக்கிட்டு போகிறாங்க. சரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்களும் சரி போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ஊருக்கும் போய் ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயின் அந்த ஊருக்கு போயிட்டாங்க. போனவங்க எங்கே ஸ்டே பண்ணலாம், எப்படி ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்க ஒரு வழியாக சரி எங்கேயாவது ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து போய் ஒரு ஹோட்டலில் போய் ரிசப்ஷன்ஸில் பேசிட்டு நான் இந்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ப்ரூஃபெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போய் அவங்க ரூம்லேயும் போயிட்டு ஒரு வழியாக அப்பாடா ரூமுக்கு வந்துட்டா செட்டில் ஆகிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தங்க பார்த்திங்கன்னா கதவை திறந்து உள்ளே வர மாதிரி சவுண்டு கேட்குது. யாரோட உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நம்ம தானே இந்த வீட்டில் இருக்கோம், இதை தவிர யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே வந்துட்டு அவங்களும் வெளியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளியே வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்ப வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா லேப்டாப்பில் ஏதோ ஒரு பாப் சிங்கரோட ஃபோட்டோ வந்து இருக்குது. என்னடா இவங்க ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ தான் நம்ம சர்ச் பண்ணவே இல்லையே, எப்படா வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா சரி யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த பாப் சிங்கரை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு ஒரு பப்புக்கு போகிறாங்க. அந்த பாப் சிங்கரை தேடிட்டு அந்த பாப் சிங்கர் ஜாலியாக பாடிட்டு இருக்கிறப்ப இவங்க அப்படியே பின்னாடி நின்று ஒளிஞ்சுட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாப் சிங்கருக்கு தெரிஞ்சிடும் போல. தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்து நின்றுட்டு எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்னையே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க பார்த்திங்கன்னா இல்லை சும்மா தான், நான் உண்மையை சொல்லி எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப் சிங்கர் பண்ணுறாங்க. சரி இனிமேல் என் பின்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரக்கடிச்ச பாட்டில் அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலை
எடுத்துகிட்டு வீட்டுக்கு ரூமுக்கு கிளம்பி வந்துடுது. ஸோ அப்படி கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த பாப் சிங்கர் வந்து பின்னாடி இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒருத்தனை அனுப்பி விட்ருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு ஃபாலோ பண்ணுன்ட்டு அந்த பையனும் பின்னாடி வரவே இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கே தெரிச்சு ஓடிட்டு இப்படியோ வீட்டுக்கு வந்துடுறா. ரூமுக்கு வந்துட்டு அப்படியே ஸோ அதில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறா. ஸோ இவங்க தான் நம்ம அம்மாவாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அதை அப்படியே செக் பண்ணி பார்க்குறப்போ டிஎன்ஏ நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. அப்படியே தூங்கிட்டாங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ நைட்டு பார்த்திங்கன்னா அது சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த ஹோட்டலே பற்றிக்கிட்டு எரியுது. டக்குன்னு அந்த நெருப்பு உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஹீரோயின் உள்ளே வந்து நின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கும் பாருங்க ஒரு தீயில எரிஞ்ச மாதிரி ஒரு உருவம். பார்த்தபடியான கத்துறாங்க. பார்த்தா டக்குன்னு அது வந்து ஒரு கனவு. ஸோ அப்படியே அந்த கனவு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு போகிறாங்க. பின்னாடி பார்த்தா அந்த ஃபாலோ பண்ணுற பையன் பின்னாடி வந்துட்டுருக்கிறான். பார்த்துட்டு தெரிச்சுட்டு வந்து ஓடுறப்போ அவனை வந்துகிட்டே இருக்கவே பெப்பர் ஸ்ப்ரே வந்து அவன் மூஞ்சில் அடிச்சு விட்டுட்டு யாரா நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டால் நான் அவனோட ஆளு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப் சிங்கர்கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும்னா நீங்கள் தான் என் அம்மானு எனக்கு தெரியும், உண்மையை ஒத்துக்கோங்க. நான் உன் அம்மா இல்லைப்பான்னா நான் பொய் சொல்லாதீங்க, நான் டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து பார்த்ததில் வந்து நம்ம 2 பேரும் நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் தான் என் அம்மா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல, ஆனால் நீ என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா பாப் சிங்கர் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குடும்பத்தில் நீ ஒருத்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவும் காட்டுறாங்க. அவங்க அம்மா பேர் பார்த்திங்கன்னா ஆனா. ஸோ ஆனாவோட பொண்ணாக தான் நீ இருப்ப ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் இப்போவே நான் அங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறதுக்கு இல்லை நீ அங்கே போகாத, அது உனக்கு நல்லதில்லை, அங்கேருந்து தான் நானே தப்பிச்சு வந்து இங்கே இருக்கேன், ஸோ அதெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப் சிங்கரும் சொல்லவே இல்லை நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அலோவ் பண்ணல. அதுக்கு முன்னாடி நீ அவங்க அப்பாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஏன்னு பார்த்தா அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை எரிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாப் சிங்கர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் பேட்டி எடுக்கிற மாதிரி பொண்ணுன்னு சொல்லாமல் பாரு மாதிரி போகிறாங்க. அப்படி போனப்போ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாட்ட நார்மலாக வந்து பேசுது. நார்மலாக சும்மா பேசிகிட்டு இருக்க ஒரு ஸ்டோரி எழுதுறேன் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஏன் உங்கள் ஒய்ஃபை எரிச்சிங்க கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் எரிச்சேன்னு யார் சொன்னால் அப்படி தான் ஊர் உலகம் நம்புது, நீ வேறு தான் பேசு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க இல்லை எனக்கு அதை பற்றி தான் தெரியணும், சொல்லுங்கள் நீங்கள் ஏன் அவங்கள எரிச்சிங்க, உங்கள் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டோன்னே இவன் பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருந்தால் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுறான். செம்ம டென்ஷன் ஆனவன் பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு பிடிச்சி அந்த பொண்ணை அடிக்க போக பின்னாடி இந்த கார்டு வந்துட்டு எங்கள் அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணுக்கும் என்னடா இருந்தாலுக்கிட்டே எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது. சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு அப்படியே காரில் அழுதுகிட்டே வருது. என்னதான்டா நடந்துச்சு, எந்த லீடுக்கும் கிடைக்கலையே, நமக்கு என்னதான் நினச்சி தெரிஞ்சுக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த பாப் சிங்கர்கிட்ட வந்துட்டு நான் போய் பேசினேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் நான் பண்ணல, பட் அதை பற்றி சொல்லவும் விரும்பலை அப்படின்னே நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு போட்டில் ஏறிட்டு அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊரை தேடிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே ஒரு வழியாக போயிட்டு அந்த வீட்டையும் அடைஞ்சிடுறாங்க. வீட்டில் அடைஞ்சோடனே பார்த்தா யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு பாட்டி மாதிரி வராங்க குண்டா. வந்துட்டு யாரும்மா நீ அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஆனாவோட பொண்ணு, நான் அவங்கள தேடி வந்திருக்கேன் அப்படின்னே வாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தையாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய தாத்தா வந்து இங்கே எல்லாம் வெளியே போயிருக்காரு, நாங்கள் உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கூட பார்த்திங்கன்னா 2வது தாத்தாவையும் காட்டுறாங்க. மொத்தம் 2 தாத்தா, இந்த பாட்டி அப்புறம் ஒரு பையன் இருப்பான் போல். ஸோ இந்த 2வது தாத்தா காட்டி இதுதான் ஆனாவோட பொண்ணு வந்திருக்கா அப்படின்னே அப்படியா சரிம்மா வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் போயிட்டார். இந்த ஆண்டி தான் ஜாலியாக இந்த பாட்டி தான் ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்குது. அப்படியே பேசிகிட்டு இருக்க அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூமில் தான் தங்குறேன்னு சொல்லிச்சு, இல்லை நீங்கள் இங்கேயே தங்கிக்கணும்னு சொல்லி தூங்க வைக்கிறாங்க. அப்படி ஹீரோயின் படுத்துட்ருக்கிறப்போ ஏதோ சவுண்டெல்லாம் ரூம்குள்ளே கேட்க ஆரம்பிக்குது. என்னடா கேட்குதுன்னு சொல்லி தூக்கத்தை வந்து எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தா யாருமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப சரி வெளியே வந்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாலும் யாருமே இல்லை. யாரும் இல்லை, நம்ம போய் தூங்குன்னு சொல்லி படுத்தா டக்குன்னு வந்து யாரோ பக்கத்தில் படுத்த மாதிரி இருக்குது. யாரா படுத்திருக்காங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த எரிஞ்சு போன பேய் படுத்திருக்கு. அப்படியே டக்குன்னு பயத்தில் ஹீரோயின் கீழே விழுந்துட்டு பார்த்தா அதுவும் வந்து ஒரு கனவு தான் போல். அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். எழுந்திரிச்சிட்டு சரி இன்றைக்காக தாத்தாவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு படம் தூங்கி எழுந்திரிச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் தூங்கி எழுந்திரிச்சேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பையன் வரான். யாருன்னு பார்த்தா இந்த பாட்டி இருக்காங்களா, பாட்டியோட பையன் போல். அவன் கொஞ்சம் நல்லா தான் இருப்பான். அவன் வரான். அப்படியே வெளியே வந்து பார்த்தா நம்ம பெரிய தாத்தா வந்து கார்டனில் நிற்கிறாரு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உன் முகமே உன்னை காட்டி கொடுக்குது, நீ தான் என் பொண்ணுன்னு தெரியும், என் பேத்தி அப்படின்னு சொல்லி. ஆமாம்
நான் அம்மாவை தேடி தான் வந்தேன்னா, அம்மா தான் இல்லைன்னு உனக்கே தெரியுமேப்பா, நாங்களே இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கோம், உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதுனால ஜாலியாக வந்துட்டு தாத்தாவும் பேத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ எங்கள் அம்மா ஏன் என்னை விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னேன்னே, அது விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ரூமை வந்து அவங்க தாத்தா கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அங்கே போய் ஜாலியாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு அம்மாவோட டைரி வேணும், அதில் மேபி சொல்லியிருப்பாங்கள்ல அப்படின்னே, இல்லைப்பா இந்த ரூம் ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், நீ வந்து எதுவும் கலைக்க வேண்டாம், அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவே சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரே திங்ஸை மட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா டின்னரில் எல்லாருமே உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீ வந்து ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே, எனக்கு நிஜமாகவே ஆனாவை பார்க்குற மாதிரியே இருக்குது ஒன்று பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையனும் பார்த்திங்கன்னா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே பார்த்திங்கன்னா ஹீரோயின் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சரி போய் சாப்பிட்டு முடிச்சு தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா தாத்தாவும் பேத்தியும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு டைரியை பற்றி பேசுனே, அதை பற்றி விடுமா, நீ வந்ததுலேருந்து அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஸோ நீ அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், ஆனா போனதுன்னு ஆகிப்போச்சு, ஸோ அவளோட மெமரிஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது, அதோட போதும், நீ திரும்ப திரும்ப அதை எனக்கு ஞாபகப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தாத, நீயும் கஷ்டப்பட்டுக்காத, அதனால் எனக்கு பேசுறதுக்கு அதை பற்றி விருப்பம் இல்லை, அதை பற்றி விடுமா அப்படின்னு சொல்லவே சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு கார் வருது, காரில் யாருன்னு பார்த்தா அந்த பையன் தான் நின்றுருக்குறான். ஏன் என்ன நடந்து போயிட்டுருக்குன்னு கேட்டால், இல்லை தாத்தா இந்த மாதிரி டைரி கேட்டேன், எதுவும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அந்த டைரி கிடச்சா எனக்கு நல்லா இருக்குமே தோணுனே, அந்த வீட்லையா, அவங்க எப்பவுமே அப்படித்தான், பட் இன்னொரு வீடு இருக்குது, அங்கே மேபி இருந்தாலும் இருக்கலாம், வா நம்ம அங்கே கூப்பிட்டு போகிறோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போகிறான். போகிற வழியில் அப்படியே ஃபேமிலி போய் சொல்லிட்டுருக்கா, இந்த ஃபேமிலியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி, இப்படித்தான் ஒவ்வொருத்தராக இது பண்ணுவாங்க, என் பெரிய அக்கா ஓடி போயிடுச்சு, இன்னொரு அக்கா சேர்த்து போச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிவிட்டு சைலண்ட்டாக ஸ்டோரி சொல்லிட்டுருங்க. டக்குன்னு செகண்ட் ஹீரோயினை பயமுறுத்திடும். ஹீரோயின் சாக்கிடுவாங்க, யாரா அவன் சைக்கோவாக இருப்பான் போலன்ட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரிவா உள்ளே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இந்த பையனை கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதோ ஃபோன் வந்துருக்கும் போல். ஓகே நான் வெளியே கொஞ்சம் கிளம்பணும், நீ போய் தேடிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ ஹீரோயினை இந்த வீட்டுக்குள்ளே எப்படா உள்ளே போகலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு கடைசியில் ஒரு ஜன்னல் வழியாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஜன்னல் வழியாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே அவங்களும் கிளம்பிடுறாங்க ஜன்னல் வழியாக. ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க போயிட்டு அந்த டைரி தான் மேஜராக தேடிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க டைரியை. ஸோ அப்படியே மேலே மாடிக்கு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூமாக இருக்கும் பார்த்திங்களா மேலே பரன் மேலே, ஸோ அதில் எதாவது இருக்குமான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் தேடுறப்ப தான் அங்கே ஒரு டைரி கிடைக்கிது. அப்பாடா ஒரு டைரி கிடச்சிச்சுரா, இதுவாக தான் அந்த டைரிக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏதோ புரியாத வார்த்தையாகவே நிறைய எழுதி வச்சுருக்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் டக்குன்னு அந்த பேய் நிற்குது, எரிஞ்ச உருவம் பேய். இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. பார்த்தா திடீர்னு பக்கத்தில் வந்து நிற்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டாலரை தொட்டோடனே இவங்களுக்கு சில சீன்லாம் ஞாபகம் வருது. ஏதோ ஒன்று கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோவும் வந்து நிற்கிது அவங்க கண்ணு முன்னாடி. அப்படியே ஒரு செகண்ட் டக்குன்னு தெளிகிறாங்க. ஹீரோயின் தெளிஞ்சதுக்கப்புறம் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் செம ஷாக்காக இருக்குது. பார்த்தா இந்த ஃபோட்டோ பார்த்திங்களா ஹீரோயின் அம்மா மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவில் வருது இவங்கள யார் என்னன்னு இவங்களுக்கு தெரியல, பட் இந்த விஷுவலாக கண்ணு முன்னாடி வருது. ஸோ அப்படியே ஹீரோயின் பயத்தில் கீழே விழுந்தப்போ இந்த செயினும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. அந்த டாலர் போட்டிருந்தாங்கல்ல அந்த செயின். அந்நேரம் பார்த்தா அவங்க தாத்தா வந்துடுறாரு. இங்கே என்னமா பண்ணுற, உனக்கு யார் இந்த இடத்த காட்டினா, எதுக்கு நீங்கள் வந்து இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிவிட்டு இந்த டைரியை பார்த்தோன்னா டைரி டக்குன்னு பிடிங்கிறாரு. இந்த டைரி எதுக்கு நீ வச்சுருக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியையும் பார்த்திங்கன்னா அந்த தாத்தா வாங்கிடுறாரு. தாத்தா அதை கொடுங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு. தாத்தா அந்த டைரி கொடுக்கல. நண்டா தாத்தா சும்மாவே தான் இருக்கார். இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு, நீ ஏமா அங்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சும்மா தான் எங்கள் அம்மா அப்போ தெரிஞ்சுக்கணும் வந்துட்டு. ஸோ அது வேலைக்கு ஆளுன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த பையன்கிட்ட போயிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அந்த டைரி கிடச்சிச்சு. அந்த டைரியுமே தாத்தா கொடுக்காம போயிட்டார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவே, சரி நம்ம போய் திரும்ப வேணால் தேடலாம், நான் அவனுக்கு இந்த டைம் நானே வரேன், உன் கூடவே இருக்கேன், தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லவே சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நைட் நேரம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு தேடுறப்போ அந்த டாலர் கீழே தான் கிடக்குது செயினோட. ஸோ அதுவும் ஒரு பக்கம் கிடக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் போய் தேடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு எல்லாத்தையுமே தேடிட்டு தான் இருக்குது. பட் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா ஜாலியாக சரக்கை போட்டு தம் அடிச்சுட்டு அப்படியே தான் இருக்கிறான். ஸோ அப்படி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு கொஞ்சம் போதை ஏறிடுச்சு போல். ஸோ இந்த பொண்ணு தேடிட்டே இருக்கிறப்போ எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை தேடுதுன்னு தேடினப்போ அந்த ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. அப்படியே டைரியும் கிடச்சிருது. அதில் இருக்கிறதுலாம் எதுவும் புரியாதனால
எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இவன் பார்த்திங்கன்னா டக்குன்னு பின்னாடி வந்தவங்க சும்மா இல்லாமல் அந்த பொண்ணை அப்படியே அங்கேயே ரேப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறான். இவனை என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அந்த பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கு. அந்த பொண்ணு சமாளிச்சுட்டே இருக்குது. ஹீரோயின் சமாளிக்க முடியாது. கடைசியில் ஒரு பேன் எடுத்து மண்டையில் ஒரே அடிச்சடியில் அவனுக்கு பார்த்திங்கன்னா மண்டை பொழந்து அங்கேயே ரத்தம் விழுந்து கிடப்பான். ஹீரோயினுக்கு அப்படியே பயந்துருவாங்க. என்னடா இப்படி அடிபட்டுச்சு என்ன பண்ணுறது. அந்நேரம் பார்த்தா இந்த சின்ன தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க. என்னடா இவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்போ பார்த்தா 3 பேருமே அங்கே வராங்க. ஐயோ வராங்க. இவனை வேறு நம்ம அடிச்சிட்டோம், செத்துட்டானான்னு தெரியல. பார்த்தா நம்ம சோழி முடிஞ்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா குறுக்கு வழியாக டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு உரா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போட்டை பிடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு வந்துடுறாங்க. ஸோ ஊருக்கு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க ஒரு வழியாக ஊருக்கு. சரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்துட்டு அந்த டைரியை பார்த்திங்கன்னா படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதில் இருக்கிறதுல ஒன்றும் புரியாமல் தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பாப் சிங்கர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த டைரி காட்டுறாங்க. காட்டிட்டு நடந்தது எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறப்போ இதுக்காக தான் நான் அங்கே போக வேண்டானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப் சிங்கர்னு சொல்லிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறது எனக்கு வேணும் அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லவே அந்த பையனும் பார்த்திங்கன்னா அவங்க எங்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான் அப்படின்னு. அவன் எப்போவுமே அப்படித்தான் மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப் சிங்கரும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுக்கப்போ இல்லை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. இல்லை சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த டைரியை படித்து பார்த்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டுட்ருக்குது. அப்படி கூப்பிட்டுட்ருக்கிறப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தா அந்த பையனுக்கு எதாவது ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. ஹீரோயினிங் வந்து சும்மா உட்காந்தாங்க தலை கை வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி பேசும்போது கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கிறோடனே அவனுக்கு வந்து இது மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அடுத்தது காட்டுறாங்க. அவங்க அப்பாகிட்டே கேட்டலாம் உண்மையை சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் தான் உங்கள் பொண்ணு, நீங்கள் ஏன் அம்மாவை கொன்னீங்க அப்படின்னே. நான் அப்படி பண்ணுவேன்னா எனக்கு உன்னை விட அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளையே அப்படி நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னா, ஆமாம் அதுதான் உண்மை, எல்லாம் என் மேலே பழி சுமத்தி என்னை இங்கே உள்ளது தள்ளிட்டாங்க, என் ஒய்ஃபை நானே எப்படி கொல்லுவேன், நீயாவது நம்ப அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கெஞ்சி கேட்குறாரு. இந்த பொண்ணு எவ்வளோ நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அப்படியே வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ தான் ஹீரோயினுக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய ஆர்வமே வருது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடியே ஊருக்கே வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து என்ன கிடைக்கிது இன்றைக்கி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணவங்க அப்படியே வழக்கம் போல் அந்த ஜன்னல் வழியாக வந்துடுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ லாக்கர் மாதிரி தனியாக இருந்திருக்கும் போல். ஸோ அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு என்னடான்னு சொல்லி பார்த்தா ஒரு சாவி கிடைக்கிது. ஸோ இந்த சாவி எதுக்கானதுன்னு சொல்லி அந்த வீடு ஃபுல்லாக எல்லா டோர்லேயும் போட்டு பார்க்குறப்போ கடைசியில் ஒரே ஒரு டோருக்கு மட்டும் அது சூட் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிற டோராக இருக்குது. சரி பேஸ்மெண்ட்டுக்கு போகிற டோரு, ஸோ இங்கே ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சாவியை எடுத்துகிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்க்குறாங்க உள்ளே யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு லைட் அடிச்சுட்டே பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ போய்கிட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது அவங்களுக்கே. திடீர்னு அந்த கருப்பு இதை வந்துடப்போகுது அப்படின்னு பயத்துலேயே போகிறாங்க. போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது. இவங்கள பார்த்தா அந்த பொண்ணு பயந்து போகுது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மா ஆனா தான். அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போனால் அவங்களுக்கு அடையாளமே தெரியல, பயந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுது, நான் தான் உங்கள் பொண்ணு, என்னை சுடுகாட்டில் விட்டுட்டு போனீங்களே, பாருங்கள் உங்கள் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரையும் காட்டினதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கே தெரியுது, நீ தான் என் பொண்ணு, நீ ஏமா இங்கே வந்த, இங்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டு இங்கே வராதம்மா, ஏன் வந்து கிளம்பி இங்கேருந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குது. இந்த அம்மாவும் பயந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா யாரோ வரமாக சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஒளிஞ்சிக்குது. அப்படி ஒளிஞ்சிட்ருக்கிறப்ப யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சின்னத்தை தான் வராரு. வாழ்ந்தோன்னு அப்படியே டக்குனு பின்னாடி கழுத்தை பிடிச்சிட்டு அவங்க நெரிச்சிட்ருக்காங்க. இவங்க கஷ்டப்படுறதை பார்த்து அவங்க அம்மாவை ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தால் அவங்க காலில் என்னமோ கட்டி வச்சுருக்காங்க சங்கிலி போட்டு. அதனால் அவங்களாலேயும் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே எட்டி பிடிச்சி ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே இந்த சின்ன தாத்தாவை கழுத்தை பிடிச்சி மயக்கம் போட வச்சுறாங்க. மயக்கம் போட வச்சுட்டு அம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை உடைக்கிறதுக்காக இந்த சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா என்னென்னமோ ட்ரை பண்ணுது. அப்படி ட்ரை பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நீ இங்கேருந்து கிளம்பிடு, நான் என் தலைவிதி இப்படி தான் சொல்லி பேசிகிட்டு இருக்கவே பின்னாடி பெரிய தாத்தா வந்து டக்குன்னு ஹீரோ தலையில் ஒரே அடித்தோடனே ஹீரோயின் அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அப்படி மயக்கம் போட்டு விழுந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே ஒரு கனவு உலகத்தில் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த கனவு உலகத்தில் பார்த்திங்கன்னா எரிஞ்ச பேய் இருக்குது பார்த்திங்களா, அது முன்னாடி வருது. அப்படியே கோரமாக வந்த பேய் பார்த்திங்கன்னா டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிது.
அப்படி நிற்கிறப்போ அந்த பேய் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெள்ளையாக ஒரு நார்மலாக இருக்கிற பொண்ணு மாதிரி மாறுது. ஸோ யாருன்னு பார்த்தா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை தான் அங்கே எரிச்சு வச்சுருக்காங்க. என்னென்னா அந்த போலீஸுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பொண்ணு ஓடி போகலை. அந்த பொண்ணு வேறு ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அப்படியே இங்கே கடத்திட்டு வந்து அந்த பொண்ணை தான் அடித்து கொண்டுட்டு அந்த பொண்ணோட உடம்பை தான் கொண்டு போய் அங்கே சர்ச்சில் வச்சு எரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த எரிஞ்ச பேய். அதை வந்து ஹீரோயினோட அம்மான்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே ஹீரோயினோட அம்மாவை அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த பேய் ஞாபகப்படுத்திட்டு டக்குன்னு அங்கேருந்து அந்த பேய் பார்த்திங்கன்னா கிளம்பிடுது. கிளம்புனதுக்கப்புறம் அது இவங்களுக்கு காட்டுறாங்க எப்படி எரிச்சாங்க கொண்டாங்கன்னு எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஞாபகப்படுத்துக்காக பேய் வந்துருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திட்டு அங்கேருந்து பேய் போயிடுது. அப்படியே பார்த்திங்கன்னா ஹீரோயினையும் அவங்க பொண்ணையும் பார்த்திங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. அந்த ஃபோனையும் பார்த்திங்கன்னா இந்த தாத்தாவை உடச்சிட்றாரு. உடச்சிட்டு இவங்களையும் போட்டு தள்ளிடலாம், இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு தள்ளிடலான்னு பிளான் போட்டுட்டு அதை போட்டு தள்ளுறக்காக இவரும் பிளான் போட்டிருக்கிறாரு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எங்களை விட்டுருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். இவங்க லவ் பண்ணிவிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி சும்மா விட முடியும்னு இந்த பெருசு இன்னும் ஆதி காலத்தில் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன தாத்தா மண்டையில் அடிப்பட்ட மணிக்கே ஓடி வராரு. தம்பி இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டார். ஹீரோயினோட அப்பா வந்துட்டு உங்களை விடமாட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சண்டை போட்டுட்ருக்கிறப்போ நல்லா அது பயங்கரமாக தாறுமாறாக 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டிருக்கிறப்போ நம்ம பெரிய தாத்தா பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை அடித்து போட்டுறாரு. அடித்து கத்தியும் குத்திடுறாரு. இருந்தாலும் ஒரு வேளை தப்பிச்சுட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு ஆனால் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினையும் கழட்டி விட்டுறாரு. கழட்டி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இவரால் முடியல. வயிற்றில் நிறைய குத்து வாங்கினனால அவரால் வர முடியல. ஆனாவும் சொல்கிறான் அவங்க வந்துட்டு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் கூட்டிகிட்டு போனோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவர் சாகிற நிலமையில் இருக்கார், கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம், நம்மளாவது தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஆமாம் போயிருங்க அப்படின்னு சொல்லவே சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஸோ அப்படியே காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கிறப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவால் ஓட முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக கட்டி போட்டு வச்சுக்கிறதுனால கஷ்டப்பட்டு தான் ஓடி வந்துட்டுருக்காங்க. பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த பெரிய தாத்தாவும் ஓடி வந்துட்டுருக்கிறாரு இவங்களை பிடிக்கிறதுக்காக. ஸோ ஹீரோயின் ஓடிட்டுருக்கிறப்ப ஹீரோயின் அம்மாவால் ஓடவே முடியாமல் ஆனால் பின்னாடியே வந்துட்டுருக்குறாங்க. இல்லைம்மா என்னால் முடியல, நீ வேணா இங்கேருந்து போயிரு, என்னால் முடியல, நான் எஸ்கேப் ஆகி தப்பிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இல்லை உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவே பின்னாடி தாத்தா வரான்னு தெரிஞ்சோன்னே டக்குன்னு போய் இந்த பொண்ணு ஒளிஞ்சிக்கலாம், அவரை போட்டு தள்ளிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போகுது. நம்ம ஆனவை பார்த்திங்கன்னா அப்பா அவளை விட்டுருங்க, அவளாவது போய் இருக்கட்டும், நான் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனவும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறப்போ அவர் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவளை போட்டு தள்ளாமல் இன்றைக்கி நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியவே ஓட்டு தள்ளுறதுக்கு தாத்தா வந்து கெத்தாக போயிட்டுருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஹீரோயின் கட்டை எடுத்து அடிக்கலான்னு வரப்போ நம்ம தாத்தா உசாராக பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு ஹீரோயினை ஒரே அடித்து அப்படியே கீழே விழுகவே ஹீரோயின் அப்படியே மாட்டினடி மாவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தரன்ட்டு காலை பிடிச்சிட்டு இழுத்துட்டே போகிற மாதிரி காட்டிகிட்ருக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டோண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டே வரப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறாரு. இந்த பெருசும் பேசிகிட்டு இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த தாத்தா பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி நம்ம ஆனாவை தான் பார்க்குறாரு. இப்போ ஆனாவை பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடி அந்த எரிஞ்சு போன பேய் நிற்கிது. டக்குன்னு அப்படியே கொஞ்சமாக பேய் முன்னாடி வந்து நிற்கிறப்போ டக்குன்னு எங்கள் ஹீரோயின் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு கட்டையை எடுத்து ஒரு அடி, இந்த கோடாலி வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா அதை வச்சு ஒரு அடி அடிக்கவே அங்கேயே தாத்தாவும் பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. விழுந்தோடனே அந்த பேயும் பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்தது, அப்படியே மறைஞ்சது. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கும் போல் அந்த பேயும். அப்படியே பேய் மறைஞ்சு போகவே ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊருக்கும் வந்துட்டு பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்ருக்குறாங்க. இவங்க பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு அந்த போலீஸ்கார அப்பா வந்துட்டார். அப்படி வந்தோடனே அப்படியே போய் பாசத்தில் கட்டி பிடிச்சிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லவே அப்பாடா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்ட போல் என்கிட்ட சொல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பேசிவிட்டு அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு. ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே இந்த படத்தோட கிளைமேக்ஸையும் முடிக்கிறாங்க. ஸோ இதோட படம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு பேய் படம்னு சொல்லலாம். நிஜமாகவே வேறு லெவலில் த்ரில்லிங்காக போகும் இந்த படம். ஸோ இதோட படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட் பிரைட் அப்படிங்கிறது 2022 ரிலீஸ் ஆன படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. ஸோ அந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்யங்களை என்ன, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற கதையை சொல்கிற படம் தான் இந்த டெட் பிரைட். நிஜமாகவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேய் படத்தில் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேய் படம்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலனாலும் லைக் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி படம் வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த ரிலேட்டடான படம் போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் பார்த்திங்கன்னா படுத்துட்டு மல்லாக்க பார்த்துட்ருக்காரு. அப்போ மேலே ஏதோ சவுண்டு வர மாதிரி காட்டுறாங்க. என்னடா சவுண்டு வருதே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர் மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்பி போகிறவர் என்ன நடக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே பறன் மேலே போகிறாரு. ஸோ லைட் அடிச்சுட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போகிறாரு. ஸோ போய் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து யாருமே இல்லை. ஸோ யாருமே இல்லை அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் முடிவு பண்ணுறாரு. வந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது. லைட் அடித்து பார்க்குறாரு, ஒன்றுமே தெரியல. சரி யாருமே இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பம்பர் வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது. என்னடா பம்பரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே லைட்டை திருப்பி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா யாரோ ஒரு உருவம் சேர் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியே நிழலில் தெரியுது. சேரில் உட்காந்துருக்க மாதிரி. ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தோன்னே டர்ராகுது. டர்ராகிற சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற வெள்ளை துணியை எடுத்துகிட்டு அது மேலே அப்படியே போற்றி விடுறாரு. போற்றி விட்டுனா அங்கே பம்பரை சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தா ஏதோ ஒரு உருவம் வந்து முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. இவருக்கு ஒரே சாக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த துணியை விளக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே துணியை இழுக்கிறாரு. இழுத்தோன்னே டக்குன்னு அது முன்னாடி வர மாதிரி காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா அப்படியே பயந்துடுறாரு. அப்படியே ஃபுல்லாக அந்த இடத்த ரெட்டாக காட்டுறாங்க. அப்படியே அங்கே படத்தோட டைட்டில் போடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஃபுல்லாக அப்படியே ரெட்டாகுது, டெட் பிரைட்னு போடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் சில நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு ஒரு கார் வர்றதை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தை, அவங்க வந்து புது வீட்டுக்கு வராங்க. எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர் இருந்தார் பார்த்திங்களா, அந்த வீட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா இந்த பொண்ணு தான் அவங்களோட பொண்ணு, அந்த பெரியவரோட பொண்ணு. வந்துட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க, மிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இவங்க சின்ன வயசு ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து வீட்டு ஃபீல் பண்ணாத, அப்பா போனதை நினச்சி வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல, பாப்பா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா. சரி ஓகே அதுவும் கரெக்டு தான், நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மனசு மாற அப்படியே நைட்டு காட்டுறாங்க. அப்போ திடீர்னு என்னென்னமோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. சவுண்டு கேட்டோடனே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா டக்குன்னு பயந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா டக்குன்னு பயந்துட்டாங்க அப்படின்னா பேரலைஸ் ஆயிடுவாங்க. பேரலைஸ் ஆனாங்கன்னா உடம்புல எதுவுமே அசையாது. அதாவது நடக்கிறது எல்லாமே தெரியும், என்னால் பார்க்க முடியும், ஆனால் பேரலைஸ் ஆகிட்டாங்க. அப்படியே ஹஸ்பண்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு விடு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணவே இந்த பொண்ணு தெளிகிறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து இந்த சின்ன பொண்ணு படுத்துட்டு இருக்கிறப்போ உட்காந்து பேசுகிற மாதிரி மோட்டிவாக. அப்புறம் இந்த பொண்ணு தூங்குறப்போ திடீர்னு ஏதோ கனவு வர மாதிரி இருக்குது. அப்படியே முழிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தங்க இங்கே ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு மூஞ்ச காட்ட மாட்டாங்க, யாரும் நிற்கிற மாதிரி தெரியும். அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புதுசாக ஷிஃப்டான வீடுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு கிளப்பி விட்டு சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கிளப்பி விட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறாங்க. நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப் எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அங்கங்கே அடுக்கி வச்சுட்டு எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா ஃபோட்டோ தான், ஏதோ ஒரு பொண்ணு கூட நிற்கிற மாதிரி சொல்லி ஃபோட்டோ கிடைக்கிது. அதை பார்த்துட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்பாடா ஒரு வழியாக முடிச்சிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கங்கே எது எங்கே இருக்கணுமோ வச்சுக்கிட்டு வந்துட்டு உக்காடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்து உட்காடுறாங்க. அப்படி உட்காந்துட்டுருக்கப்போ எது யோசிக்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தா மேலே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மேலே போகிறாங்க. போய் பார்த்தா வாஷ் பேஷனில் தண்ணி யாரோ திருப்பிட்ட மாதிரி இருக்குது. தண்ணி நிறைஞ்சிட்ருக்கு, அதுவும் அடைச்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா உள்ளே வந்து நிறையா முடி இருக்குது. என்ன இவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட்டு. சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த முடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா அதுக்குள்ளே குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கவே குழந்தைய பார்க்க வந்துடுறாங்க. குழந்தைய தூக்கிட்டு ஐயோ தங்கம் அழுகாதரா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சமாதானப்படுத்திட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் கட்டுறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு தான், ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கப்போ ஏதோ நூலை சுற்றி விளையாடிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க அம்மா சும்மா பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு பயத்துலேயே தான் இருக்காங்க. திடீர்னு சவுண்டு கேட்குது, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே தான் இருக்காங்க.
அன்றைக்கி நைட் அவங்க டின்னரில் இருக்கிறப்போ ஹஸ்பண்ட் வந்து நான் ஒரு வெக்கேஷன் போகிறேன் ஆஃபீஸில், கூடவே வந்து என்னோடய ஆஃபீஸ் மேட் பொண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு இவனுக்கு ஒரு இது இருக்கணும் போல் போகிறேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல, போகக்கூடாதுன்னு சொல்லி இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அப்படியே குழந்தை வந்து நைட்டு தூங்க வச்சுட்டு பேசிட்டு குழந்தைய கொஞ்சிகிட்டே இருக்கிறாங்க அவங்க அம்மா வந்துட்டு. அவரும் வந்து வெக்கேஷன் போட முடிவு பண்ணிட்டு இருக்கார். அப்படியே ஹீரோயின் பார்த்திங்கன்னா கீழே ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு பம்பரம், அப்படியே ஒரு சின்ன விஷயத்தை காட்டுறாங்க. அந்த பம்பரம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே இருக்கிற டோருக்குள்ளே போகிற மாதிரி, அப்போ யாரோ ஒருத்தர் வந்து எட்டி பார்க்குற மாதிரி. இந்த பொண்ணு பம்பரம் எடுக்க போகும்போது டக்குன்னு வந்துட்டு அந்த டோரை வந்துட்டு இவங்க சாத்துற மாதிரி காட்டுறாங்க. சாத்திட்டு உள்ளே அப்படியே போட்டு போயிடுற மாதிரி. உள்ளேருந்து அந்த நம்ம சின்ன ஹீரோயின் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி. அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா வந்துட்டு பொண்ணை காணாமே தேடி கண்டுபிடிச்சிட்டு வெளியே கொண்டு வந்துட்டு ஐயோ தங்கம் ஒன்றும் இல்லைடா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் பேசிவிட்டு யாருப்பா என்னப்பா பண்ணாங்கன்னு கேட்டால் தெரியலப்பா நான் உள்ளே போனேன் யாரோ கதை சாத்திட்டாங்கன்னு. அப்புறம் அவங்க அப்பா பேசுகிறார், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா அதனால தான் இப்படி இருக்காங்க, சரியாயிருவாங்க, அது வரைக்கும் நீ பாட்டுக்கு வேலையை பாரு, சீக்கிரமே சரியாயிருவாங்கன்ட்டு. பார்த்தா இங்கே ஒரு மொட்டை ஃபாதர் வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க அம்மாக்கிட்ட. இந்த பொண்ணும் பார்த்துட்ருக்கு. அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு எதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும் போல், அதனால இந்த ஃபாதர் கொண்டு வந்துருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற வெக்கேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்குது. ஹீரோயின் வந்து ஃபீலிங்ஸாக பார்த்துட்டு கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவே ஆமாம் நான் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இவனும் பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயினும் குழந்தை மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு ரூமில் படுத்துட்ருக்குறாங்க. அப்படி படுத்துட்ருக்க நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏதோ கீழே சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே வந்து பார்த்தா பவர் கட்டில் சரி சுவிட்சை போடலான்னு சொல்லி பார்த்தா இருட்டில் வந்து யாரோ ஒரு பெரியவர் நிற்கிற மாதிரி தெரியுது. யாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லைட்டு போட்டு பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். சரி யாருமே இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே அதிர்ச்சி, யாரோ பார்த்த மாதிரி இருக்குது, இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பயம் வேறு. அந்த பயத்தோடையே அப்படியே மேலே வந்து பார்க்குறாங்க. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்குது. குழந்தைய பார்த்து சந்தோஷத்துலேயே அப்படியே சொல்லி உள்ளே போய் படுக்கிறாங்க. படுக்கிறப்போ பெட்டில் படுத்துட்டுருக்கோ வழக்கம் போல் ஏதோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்தால் தான் இவங்களுக்கு பேரலைஸ் ஆகிருமே, உடம்பு அசையாமல் அப்படியே அசையாமல் இருக்குது. பார்த்தா இங்கே குழந்தையோட சவுண்டும் கேட்குது, குழந்தை அழுகிற மாதிரி கத்துற மாதிரி, இவங்க போர்வையில் வளர்க்குற மாதிரி இவங்களால் அசையக்கூட முடியல, அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்காரர் கான் பண்ணி இங்கே இருக்கவே முடியல, யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கணும்னு இந்த வய சட்டையே இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் உங்கள் மனப்பிராந்தி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு ஒன்றும் இல்லை நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். என்னடா அந்த பார்த்தா இந்த வய ஆல்ரெடி அந்த ஒன்று கூட இங்கே ஜெல்ஸா பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவன் வேலையை பார்க்குறான். இப்படியே இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஃபீல் பண்ணுற உட்காந்துருக்க என்னடா நடக்குது. திரும்பவும் மேலே சவுண்டு கேட்கவே என்ன இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு மேலே போகிறான். அப்படியே லேந்தர் லைட் எடுத்துகிட்டு அப்படியே ரூஃபுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டு பார்த்துட்ருக்கிறப்ப அவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசு டேப்பெல்லாம் நிறைய டேப்பர் கார்டு கிடைக்கும். என்னடா டேப்பர் கார்டெலாம் இருக்கே, சரி இதை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பர் கார்டு எடுக்கிறப்போ ஏதோ ஒரு உருவம் தெரியுது. என்னடான்னு பார்த்தா அந்த பொம்மைங்க, இந்த சின்ன பொண்ணு இருக்கிறப்போ வச்சுருந்தாங்களே பொம்மைங்க, அந்த பொம்மையை பார்த்து பயந்துருவா. சரின்னு சொல்லி அந்த டேபிளாக எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்ப்போன்னு வீட்டுக்குள்ளே வந்து போட்டு பார்க்குறப்ப இவளோட சின்ன வயசு மெமரிஸு, அவங்க அப்பா கூட என்ஜாய் பண்ணது, அவங்க அம்மா கூட என்ஜாய் பண்ண வீடியோஸ் எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. இவளும் பார்த்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி இருந்துட்டு ஹீரோயினும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக பார்க்குறது. திடீர்னு பார்த்திங்கன்னா வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஆண்டியை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முடிய வச்ச நிறைய மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சிட்ருக்காங்க. அப்படியே ஒரு ஃபாதரையும் காட்டிகிட்ருக்குறாங்க. இப்படியே காட்டுறப்போ ஒரு ஆண்டியும் காட்டுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா வந்து முடியை பிச்சு போட்டிருக்காங்க. அந்த வாஷ் பேஷனில் இருந்துச்சு பார்த்திங்களா முடி, அந்த முடி அப்படியே பார்த்தா அவங்க அம்மா வந்து இங்கே பெட்ரூமில் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் ஆயிடுது. என்னடா கட்டாதுன்னு பார்த்தா டேப்பு பார்த்திங்கன்னா டக்குன்னு நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிது. அப்படியே பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு இதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த ஃபாதரை பார்க்க வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தானே இது பண்ணீங்க, எங்கள் வீட்டில் என்னமோ பிரச்சனையாக இருக்குது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படியா நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இந்த ஃபாதர் வந்து தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்ட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கெஞ்சி பார்க்குறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த ஃபாதர் மனசு கேட்காம வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொடூரமாக மாதிரி வேறு வாய்ஸில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள என்னென்னமோ ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தோம். ஆனால் அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் முடியாமல் காலையே காலாக மாற்றிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணவங்க சும்மா இல்லாமல் டக்குன்னு அவங்களே வந்துட்டு கழுத்தை வந்து அறுத்துக்கிட்டு செத்துட்டாங்க. கழுத்தை பிரிச்சுட்டு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியல. இப்போ அந்த அமானுஷம்தான் உங்கள் வீட்லேயும் நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர்னு சொல்லிட்டுருக்கா. இந்த பேயும் உன்னை போட்டுத்தலாம் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மாட்டி அப்படியே டக்குன்னு பார்த்திங்கன்னா கழுத்தை அறுத்துட்டு அப்படியே போய் சேர்த்துருது. இப்படியே பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை செத்து போயிடறாங்க. இதுதான் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லுவார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அம்மா வந்து குழந்தையே போர்வை பற்றி தூங்கிக்கிறப்போ திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னாடி குழந்தை இருக்கும். இப்போ இது யாரான்னு பார்த்தா இங்கே யாருமே இருக்க
மாட்டாங்க. பார்த்தா ஒரு உருவம் அப்படியே பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து எந்திரிக்கும். பார்த்தா அது ஒரு பேய். அப்போ அது குழந்தையில பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியுது. ஸோ அப்படியே பயமுறுத்துறமாக இந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா இங்கே கண்ணாடியில் ஏதோ ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது ஹீரோயினுக்கு. யாருன்னு பார்த்தா டக்குன்னு பின்னாடி பேய் நிற்கும் ஃபாதருக்கு முன்னாடி. பயந்து எந்திரிச்சிட்டு, நீ பயப்படாத, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட்னா. அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த வீட்டில் என்னமோ பேய் இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் பண்ணுதுன்ட்டு இந்த ஃபாதரும் சொல்லவே, பேயா இந்த காலத்துலையா, ஐயோ என்னையா வளரிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசவே இந்த ஃபாதருக்கும் புரியுது. சரி ஓகே, அவருக்கு புரியல வந்துட்டு அப்புறம் ஹீரோயின் வந்து பேசி புரிய வைக்கிறாங்க, புரிஞ்சுக்க நான் தான் இங்கே இருக்கேன் எனக்கு தெரியும்ட்டு. அப்படியே வந்து ஃபாதர்கிட்ட வந்துட்டு சாரி சொல்லிவிட்டு சமாதானப்படுத்திட்டு பேசிகிட்டு இருக்கார். அப்படியே நைட்டு ஃபாதர் பார்த்திங்கன்னா காரில் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்படி கிளம்பி போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுது. என்னென்னு பார்த்தா எதில் ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. லைட் ஆஃப் பண்ணப்போ என்னடா உருவம் நிற்குதுன்னு சொல்லி லைட்டு போட்டு பார்த்தா அந்த இடத்துல எந்த உருவமும் கிடையாது. லைட் ஆஃப் பண்ணால் ஏதோ உருவம் தெரிகிற மாதிரி காட்டுறாங்க. என்னடா இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பேயும் பார்த்திங்கன்னா சைடு டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுது. இவரும் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அந்த ஜன்னல்கிட்ட வந்து ஒரு செகண்ட் பேய் நிற்கும் பாருங்க, அப்படியே நமக்கு டர்ராயிரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணால் நைட்டு ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் குழந்தைய வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ குழந்தை தான் அவங்க சந்தோஷம். அப்படியே கீழே சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா நம்ம ஃபாதரு, ஃபாதர்னு சொல்லி வந்து பார்த்தா அது ஃபாதர் இல்லை பேய். டக்குன்னு பேய் வந்து ஹீரோனை பயமுறுத்துது. சவுண்டு கேட்டு ஹஸ்பண்ட் வெளியே ட்ரை பண்ணுவார். இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த பேய் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை பயமுறுத்தலாம்னு சொல்லிட்டு வந்து பயமுறுத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் ஒரு லைட்டை இது பண்ணிவிட்டு ஹீரோயின் டர்ராகி அப்படி பயந்துட்டுருக்கிறப்போ அப்படியே ஒரு செகண்ட் இந்த சீனில் அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும் நமக்கு பார்க்குற எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இது த்ரில்லிங்கான சீன் போயிட்டுருக்கும். அப்படியே போயிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துடுது. கரண்ட் வந்து நம்ம ஹஸ்பண்ட் கட்டுறாங்க. இந்த பேய் வர அப்படியே டர்ராது. ஹஸ்பண்ட் வந்துட்டு தூக்குறாரு. விடு ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலே வந்து பார்த்தா குழந்தைய காணும். ரூமே அலங்கோலமாக இருக்குது. என் குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ்லாம் வந்து பார்த்துட்டு என்ன நடந்துச்சிங்கன்னு சொல்லி அது விசாரிக்கிறாங்க. விடுங்க சார், நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் பேசுகிறாங்க. சரி பார்த்து சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் பேசுகிறாங்க. அந்த நேரம் பார்த்தா ஒரு துண்டு சீட்டில் அந்த ஃபாதரியார் ஒருத்தரோட இது கிடைக்கிது, மந்திரவாதின்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. என்னென்னலாம் நடந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. செக் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறப்போ சரி ஓகே, இது ஒரு பால், இது வந்துட்டு ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் எது இல்லைன்னு அர்த்தம், கிரே கலரில் மாறிச்சுன்னா இங்கே ஏதோ கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம், கருப்பாக மாறிச்சு அப்படின்னா கொடூரமான கெட்ட சக்தி இருக்குன்னு சொல்கிறாரு. சரி நைட்டு ஒரு தியானத்துக்குள்ளே போகலாம், நான் போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இந்த என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியாரும் அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரே பண்ணுறப்போ அந்த சாமியார் பார்த்திங்கன்னா டக்குன்னு பேய் உலகத்துக்குள்ளே போயிடுறாரு. போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு மனக்கோலத்தில் இருக்கிற பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோடு நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் போய் என்னடான்னு சொல்லி பார்த்தா அதில் வந்து ஒரு இறந்த குட்டி குழந்தை மாதிரி ஒன்று இருக்குது. அப்படியே சேதில் நிறையா வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அப்படியே அவர் பார்த்திங்கன்னா அந்த கனவுலேருந்து வெளியே வந்துட்டு அரிசியாக சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க கல்யாண கோலத்துலேருந்து கர்ப்பமாக இருந்து இறந்துருக்காங்க, அவங்களோட ஆவிதான் இதெல்லாம் பண்ணுது. ஸோ இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்க தான், அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு. சரி இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்டால், இது பாருமா, இது வந்து உனக்கு நடந்த பிரச்சனை இல்லை, உங்கள் ஃபேமிலிக்கு நடந்தது, அதனால் நீ இதை சரி பண்ணுன்னு சொல்லி நைட்டு ஒரு பிரேக் வந்து ரெடி பண்ணுறாரு. நீ வந்து படுக்க வச்சுட்டு ஹீரோயினை, நீ வந்து ஆவி உலகத்துக்கு போய் நீ தான் உன் குழந்தைய கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர போகிற, அதுக்கு நாங்கள் இங்கேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், எங்களால் வர முடியாது, இது நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மியூசிக் மாதிரி ப்ளே பண்ணி விட்டுட்டு ஹீரோயினை அனுப்பலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரெடி பண்ணுறாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஹீரோயினை அதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அந்த ஆவி உலகத்துக்கு போயிடுறாங்க. போய் பார்த்தா ஏதோ பொட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னடா பொட்டின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு சவ பொட்டி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சுற்றி லைட் அடித்து தேடுறப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி இடமா கிடைக்கிது. சரி அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சு அப்படியே கஷ்டப்பட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா யாரும் டிவி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. யாரா சின்ன குழந்தை டிவி பார்க்குதுன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு மூஞ்சியே இல்லை, மூஞ்சியெல்லாம் முழுக்கட்டின்னு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பயந்துருது. திடீர்னு கட் பண்ணால் அப்படியே பெட்ரூமில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை தங்கன்னு பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தா அவங்க உருவமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அவங்க அம்மா பேய். அப்படியே வந்து இவ கழுத்தை நெரிச்சு இவ்வளோ கொள்ளலான்னு சொல்லி ட்ரை பண்ணப்போ இங்கே நிஜ உலகத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு துடிச்சிட்டு இருக்குது. ஹஸ்பண்டும் ஃபாதர் யாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃபாதர் வந்துட்டு ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் மேலே வந்து ஒரு பேக் இருக்கும், அதை எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஹீரோயின் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க இங்கே போராடிட்டு இருக்கிறாங்க சமாளிக்கிறதுக்கு. அப்போ அந்த நேரத்தில் வந்து பேக் எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கே அனுப்ப சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் அனுப்பி விட்றாங்க. ஹஸ்பண்டு சரி ஓகே நான் போய் அந்த பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி மேலே போகிறாரு.
மேலே போய் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க பெட்டில். ஒரு பேக் எடுக்க போனப்போ என்னடா இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவருக்கு டர்ரு. சரி பேக் எடுத்து நம்ம டக்குன்னு சைலண்ட்டாக போயிடுவோம், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை பார்த்திங்கன்னா அப்படியே போய் பேக்கை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தா டோர் ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்கும். டோர் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு சரி பார்த்தா உள்ளே பாத்ரூமில் சவுண்டு வர மாதிரி இருக்கும். யாரா இருக்காங்கன்னு சொல்லி பாத்ரூம்னு சொல்லிட்டு இவனும் வந்து பாத்ரூமில் இப்போ தேடி பார்க்குறான். பாத்ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு பார்த்தா பேய் வந்து நிற்கும் முன்னாடி வந்து அப்படியே டர்ராக்கி விட்டுருவனை. அப்படியே இங்கே கட் பண்ண ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை ஒவ்வொருத்தராக வந்து பயமுறுத்துறாங்க. ஒவ்வொரு பேயாக வந்துட்டு ஒரு பேய் வந்து கழுத்தில் கத்தி வச்சு குத்துற மாதிரி காட்டுறாங்க. இன்னொருத்தன் எவனொருத்தன் மொட்டத்துலையும் வந்துட்டு அப்படியே கத்துற மாதிரி ஹீரோயினை எப்படியெல்லாம் பயமுறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வரிசையாக ஹீரோயினை பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க. ஹீரோயினும் பயந்துட்டு எப்படியோ குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லி குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க. மேலே போனவன் என்னடா ஆளக்கானன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதரும் பார்த்திங்கன்னா மேலே கிளம்பி போகிறாரு. போய் பார்த்தா அப்படியே ரூம் ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா ரூம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பேய் பிடிச்சி போச்சு. பார்த்தா அவருக்கு தான் இப்போ பேய் பிடிச்சிருக்கு. இவன் அப்படியே ஃபாதர் டர் ஆகிட்டு டக்குன்னு அங்கேருந்து பேகை தூக்கிட்டு குடுன்னு கீழே ஓடி வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த பேய் உலகத்துலேயே தான் இருக்கிறாங்க, இன்னும் வெளியே வரல. ஸோ இந்த ஃபாதர் வந்துட்டு இப்போ ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிற வரிசையாக பார்த்தா அவங்க ஹஸ்பண்டு கீழே வந்துட்டான். உள்ளே வராமல் இருக்கா இவர் அப்படியே மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கார், உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ண இந்த பேய் உலகத்தில் ஒரு அழகான பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயினை முறைக்கிற மாதிரி. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு கீழே கேண்டில் வச்சுட்டு போயிட்டுருக்க மாதிரி அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது. அப்படி போயிட்டுருக்கிறப்ப டக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அப்பா வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இவங்க வந்து முதல் தாரம், அதாவது இவங்க அப்பாவோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்து தான் நம்ம ஹீரோயின். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் பேயை வந்து ஹீரோயினை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் டக்குன்னு ஒரு பெட்டியில் போட்டுற மாதிரி. என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போல். அவங்க பல குரலில் அப்படியே பேசிட்டு மிரட்டிட்டு பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. உன்னை கொல்லாம விட மாட்டோம், சந்ததியை கொண்டு வேணான்ட்டு. இவர் பார்த்திங்கன்னா டக்குன்னு பெட்டியை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அந்த பேயையும் இது பண்ணிட்டு போயிடாரு. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த பெட்டியை திறந்துட்டு நிஜ உலகத்தில் அப்படியே பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப குழந்தை உள்ளதே இருக்குது. அப்படியே சரி குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பாசத்தில் கொஞ்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பேய் அவ்வளோ சீக்கிரம் போக விட்டுருமா, பேய் ஆப்போசிட்டில் வர ஆரம்பிச்சிருது அந்த பேய். இவங்களும் பயந்துட்டு என்னடா எப்போ தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு செகண்ட் டக்குன்னு அந்த பேய் வந்து முன்னாடி வந்துடும், மூஞ்சுக்கு முன்னாடி வந்துடும். அப்படி வர்றப்போ டக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃபாதர் வந்துட்டு ஹீரோயினை எழுப்பின மாதிரி காட்டிடுறாங்க. ஹீரோயின் வந்துச்சா ஒன்றும் இல்லை வந்துட்டு அப்படின்னு சொன்னேன். எங்கே என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டே இருக்கா. குழந்தை இல்லையே, நீ மட்டும்தான் வந்திருக்க, குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கவே இல்லைண்ணா என் குழந்தைய கொண்டு வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் 10 அடிச்சு மேலே வந்து பார்த்தா நம்ம ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்திங்களா, அவர் கையில் தான் அந்த குழந்தை இருக்குது. குழந்தைய பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சந்தோஷம், அப்பாடா எல்லாம் நார்மலாகிடுச்சுன்னு. இந்த ஃபாதருக்கு ஒரு டவுட், எப்போ அது நார்மலாச்சு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வீட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இவங்க இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபாதர் வந்து பார்த்துட்டு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கீங்களான்னா ஆமாம் இங்கே தான் மாறுறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்டு இருக்கான். சரி ஒய்ஃப் எங்கே அப்படிங்கிறனா உள்ளே இருக்காங்க போய் பாருங்கன்னு இவன் வந்து குழந்தைய பார்த்துட்ருக்குறான். ஃபாதர் குழந்தைய பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு பின்னாடி ஹீரோயின் வர மாதிரி காட்டிட்டுருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹஸ்பண்ட் உள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. வந்து பார்த்தா ஃபாதர் ரத்த வெள்ளத்தில் அப்படியே செத்து போய் கிடக்குறான். என்னடா ஃபாதர் செத்து கிடக்குறான், குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கு ஒரே ஷாக்கு. உடனே டக்குன்னு சொல்லி மேலே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே டெரஸில் அந்த பறன் மேலே போய் பார்க்குறான். பறன் மேலே போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மரபொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சு அதோட மடியில் ஒரு குழந்தைய வச்ச மாதிரி இருக்குது. இவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்கிட்டே போய் குழந்தைய பார்த்துட்டு இது ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறப்ப டக்குன்னு ஒரு ஜம்ப்பு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜம்ப் பண்ணி கம்பி எடுத்து ஹீரோட மண்டையிலே ஒன்று போடுவாங்க. போட்டு அப்படியே ஹீரோ அங்கேயே அடித்து அப்படியே கொடூரமாக கொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே டவுட்டாக ஏன்டா இவ கொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பேய் உலகத்தில் ஹீரோயினை வந்து ஒரு பேய் வந்து பக்கத்தில் வந்து போய் பார்த்துருக்கோம் பார்த்திங்களா, அங்கே வந்து ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு அந்த அம்மா பேய் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே போந்து எல்லா வேலையும் பண்ணிருச்சுன்னு பாடியிருப்பாங்க. ஸோ அது தெளிவாக சொல்லாமல் அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.